Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் டிசைனு ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், பட்டு செம்ம ரிச்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வந்து எப்போவும் போடுற ஒரு ஜரி லைன் தான் போடுறோம். ஒரு 3-4 லைன்ஸ் வந்து ஜரியில் கொடுத்துருக்கோம், கோல்டு ஜரியில். அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டு எந்த சாரீ டிசைன் பண்ணுறோமோ அதோட கொஞ்சம் டார்க் கலரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டில் வந்து ஒரு 3 லைன்ஸ், அப்புறம் திரும்ப வந்து ஜரியில் ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து பீட் ஒர்க்கு அதெல்லாம் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து டபுள் பெல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டயால்ஜி பிராண்ட் யூஸ் பண்ணணும், அதுதான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இப்போது ஜரியில் 2 லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீடு சுகர் பீட் கொடுத்துருக்கோம். நம்ம எப்போவுமே ப்ரிசோ பிராண்டு தான் யூஸ் பண்ணுவோம். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பிராண்ட் இருக்குது. 2 பிராண்ட் வந்து ஏ ஸ்டார் ஒன்று, ப்ரிசோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இப்போ ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து இது ரெண்டுத்தில் ஒரு பிராண்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏ ஸ்டார் வந்து நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்துட்டு ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஃபேட் ஆகிறது கொஞ்சம் தடுக்கலாம், அதுவும் சரி. ப்ரிசோ வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கனால நமக்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெலீஸாக வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணோம், ஃபேப்ரிக் க்ளூ. அதில் நம்ம ஸ்டோன் லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு அதுக்கு ஸ்டிச்சஸ் போடும் போதே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரம் லைட்டாக சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து ஒரு பீட் லைன் கொடுக்கணும். இப்போது எல்லாத்துக்குமே இருக்க டவுட் என்னென்னா, அந்த ஸ்டோன் லைன் எப்படி பார்த்து வாங்குறது, என்ன பிராண்டு வாங்குறதுன்றது எல்லாத்துக்கும் ஒரு யோசனையாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிராண்ட் எதுவுமே கிடையாது, நம்ம பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரோலாக நம்ம வாங்கி நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை கவர்லேயோ வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று, நம்ம ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே மெலிசான ஒரு ஸ்டோன் லைனாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் எப்போவுமே மெலிசான ஸ்டோன் லைனே வாங்குங்க. பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்காது. இது வந்து ஒர்க்கு நீட்டாக தெரியும். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் சைஸ் தான் அழகாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு லைன் வந்து ஒரு பீட் லைன் கொடுத்துட்டு திரும்ப ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம வந்து திரும்ப பீட் லைன் கொடுக்குறோம். இந்த பீடு கோக்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். மிஷின் த்ரெட்டில் வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கலர் சரி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், அது யூஸ் பண்ணலாம். இன்னொன்று A1 சரி பார்த்திங்கன்னா மம்தா பிராண்டு, அது வந்து கொஞ்சம் நல்லாவே மெலிசாக இருக்கும். நம்ம ஒர்க்கெலாம் பண்ணும்போது கோல்டு சில்வரு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி வந்து கோல்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியே அந்த சாரீ டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்கு மாதிரி வந்து 3ஆம் நம்பர் சைஸ் பீடு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 2 பீடு பார்த்திங்கன்னா மேல் நோக்கி நம்ம போட்டு லாக் பண்ணிடுறோம். திரும்ப சென்டரில் போட்டு கீழே ஒரு அக்கு மாதிரி பார்க்குறதுக்கு போட்டு ஒரு லாக் கொடுத்துட்றோம். திரும்ப அந்த கிராஸாக வருது பார்த்திங்களா, அதுக்கு ஒரு சுகர் பீடு ஒரு லைன் பார்க்குறதுக்கு ஜிக்ஸாக் மாதிரி தெரியும் நமக்கு இந்த லைன் போடுறப்போ. கீழே வந்து 2 பெரிய பீடு, மேலே ஒரு பீடு மாற்றி மாற்றி வைக்கிறப்ப தான் இந்த ஜிக்ஸாக் டிசைன் வரும் நமக்கு. ஜிக்ஸாக் மாதிரி நம்ம கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த சுகர் பீடுக்கு மேலேயும் திரும்ப நம்ம வந்து ஒரு ஸ்டோன் லைனு திரும்ப பீட் லைனு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லைன் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு லைன் வந்து விட்டுட்டு அடுத்தது வந்து அப்படியே அக்கு மாதிரி இடுக்கு புள்ளி மாதிரி நம்ம வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ஸை ஒட்டுறோம். ஒரு லைனில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டோனும் ஒட்டாமல் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு அடுத்ததில் வந்து அந்த
ஸ்டோனையும் வந்து கவர் பண்ணி நம்ம டிசைன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட வேண்டியதான். இந்த ஒர்க்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நீட் லுக்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஹாஃப் ஹேண்டுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதை வந்து 3/4 ஹேண்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் அழகாக இருக்கும். நல்லா நீளமாக வந்துட்டு டிசைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே கண்டினியூஸாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கீழே ஒரு லைனு, அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் நெக்கு பேசிக்காக அந்த நம்ம கைக்கு எப்படி போட்டோமோ அந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் போடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து அதே மாதிரி தான் த்ரெட்டு சரி கொடுத்துருக்கோம். பீடு, சுகர் பீடு, ஸ்டோனு, சுகர் பீடு. திரும்ப பார்த்திங்கன்னா பெரிய பீடு கொடுக்குறோம். பெரிய பீடு வந்து ஒரு லைனு இப்படி ஜாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே நம்ம ஜாயிண்ட்டோடையே நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சிங்கிளாக இருக்கும்போது ஒன்றா தான் நம்ம போடணும். டபுளாக இருக்குது, அதுவும் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுற இடத்துல இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கர்வு, மாங்காய் டிசைன் அந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா டபுளாக இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஷேப் மாறிடும். இது வந்து ஆன்டிக் பீட்னு சொல்லுவோம். ஆன்டிக் பீட் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சைஸஸில் இருக்குது. நமக்கு வந்து 5ஆம் நம்பர் சைஸ்லேருந்து நம்ம 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் சைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து 3ஆம் நம்பர் பீட் நம்ம யூஸ் பண்ணுறது. பெரிய பீட் போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அக்கு மாதிரி டிசைன் பண்ணுறோம். பெரிய பீட்லேயே அக்கு மாதிரி கொடுக்குறோம். ஒரு குட்டி கேப் வர்றதில் நம்ம வந்து கிளிப் ஸ்டோனு ஸ்கொயர் ஷேப் வந்து டைமண்ட் ஷேப் மாதிரி ஒட்டிட்டு திரும்ப அடுத்தது வந்து அக்கு மாதிரி ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணி நெக் ஃபுல்லுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்.